உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லிக்கிட்டே இருக்க. என் பொண்ணு ஏன் கண்ணு முன்னாடியே கொல்லுவியா? கதையை நான் முடிக்கிறேன். ஏன் கதையை நீ முடிக்கிறியா? பொண்ணு என்னோட சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. நான் இனிமே பழையபடி இருக்கிறது கஷ்டம்தான். அந்த மாயக்காரியோட கட்டுக்குள்ள இருந்ததால என்னோட சக்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உன் கண்ணுக்கு தெரிய வேணான்னு கூட தெரியல. நீ காவியாக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க இப்படி பேசுறீங்க? காவியா என்னோட பொண்ணு. உங்க குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு தானே நீங்க இப்ப வரைக்கும் ஆசைப்பட்டீங்க. ஆமா சுடர், என்னோட ஒரே ஆசை அதுதான். எனக்கு அப்புறம் என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். எழில் அந்த மனோகரிய கல்யாணம் பண்ணிருந்தா என் குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ உண்மையை எப்படியும் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் சுடர். அதனாலதான் எந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லல. உடம்புக்குள்ள நான் பொசஸ் ஆகி எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட நீ எழில பிடிக்கும்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான். எப்படியோ நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் என் குழந்தைங்களோட வாழ்க்கையும் எழிலோட சந்தோஷமும் உன் கையில தான் இருக்கு சுடர். அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்கக்கா. என்னோட சக்தி முழுசா குறைஞ்சிருச்சு. என்னால நார்மலா இருக்க முடியல. நான் வரேன். அக்கா, நீ எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகாத, சரியா? ஒன்னும் இல்ல, உனக்கு எல்லாம் சரியாயிடும். மேடம் முடிஞ்சது மேடம். காவியா சார், காவியா கொண்டு இல்ல. இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்ல சுடர். சுடர், உன்னை யாரு ரெஸ்ட் எடுக்காம இங்க வர சொன்னது? சார், எனக்கு ஒண்ணும் இல்ல சார். நான் நல்லதா இருக்கேன். காவியா, உனக்கு ஒண்ணும் இல்ல. அவ கொஞ்சம் பயந்திருக்கா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சிஸ்டர். உங்களை பார்க்க டாக்டர் செல்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூப்பிடுறாரா? சரி, ask him to wait, I'll come. ஓகே சார். காவியா, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். பயப்படாத, சுடர் உன் கூட இருக்கா. ஓகே சுடர், காவியா கொஞ்சம் பாத்து. வாங்க சிஸ்டர். சுடர், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? என்னை காப்பாத்துறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை ரொம்ப திட்டிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன். இருந்தும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணில. நான் யாரு? கேட்டுக்க தானே. உங்களை பத்திரமா பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. உனக்காக, அபிக்காக, கவின், அஞ்சலிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரியா?
யாரு யார் இந்த போட்டோவை இங்க மாட்டினது? சொல்லுங்க யாரு? இதோ இவதான் எழில். நான் சொல்ல கேட்காம வேணும்னே போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்டி வச்சிருக்கா. இவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு எழில். நாம சொல்றது எதையுமே கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா போல. ஸ்டோர் ரூம்ல இருந்து போட்டோ எடுத்து இங்க எதுக்கு மாட்டிருக்கேன்னு நீயே கேளு. சுடர், நான் தான் இந்து அக்காவோட போட்டோவை இங்க கொண்டு வந்து மாட்டினேன். அதனால இப்ப என்ன? இல்ல சுடர், இவ்வளவு நாள் இந்த போட்டோ இங்க இல்லாம தானே இருந்தது. எதுக்கு இப்ப திடீர்னு? சார், இந்து அக்கா இந்த வீட்டோட மருமகளா இருந்தவங்க. அவங்க போட்டோ ஹால்ல இல்லாம இருந்தா எப்படி? அதுக்காக இல்ல சுடர். ஆக்சுவலா இந்துவோட போட்டோவை ஹால்ல இருந்து கலட்டினதுக்கு காரணமே குழந்தைங்க எப்பவுமே அம்மா ஞாபகமாவே இருக்காங்களேன்னு தான். இப்ப திரும்பவும் இந்துவோட போட்டோவை அவங்க அடிக்கடி பார்த்தா கண்டிப்பா ஃபீல் ஆயிடுவாங்கல்ல. சார், குழந்தைங்க இந்த போட்டோவை பார்த்துதான் இந்து அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்களா? இல்ல, எப்போ அவங்களுக்கு அம்மாவோட ஞாபகம் வந்தாலும் நிச்சயம் ஃபீல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன கேட்டீங்கன்னா, இந்து அக்காவோட போட்டோவை அவங்க அடிக்கடி பார்த்தா அம்மா எப்பவும் நம்ம கூடவே இருக்காங்கன்ற நம்பிக்கையோட அவங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால இந்து அக்காவோட போட்டோ ஹால்ல இங்க இருந்தாதான் சரியா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் இந்து அக்கா. அவங்க நம்ம குடும்பத்தோட குலசாமி மாதிரி. அவங்களோட போட்டோவுக்கு தினமும் மாலை போட்டு பூஜை பண்ணணுமே தவிர ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் ஒதுக்கி வைக்க கூடாது சார். சுடர், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் பார்க்கும்போது எனக்கு உடம்பு சிலுக்குது. உனக்கு அக்காவா பிறந்ததுக்கு நான் உண்மையிலேயே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சுடர். இந்து அக்காவோட போட்டோவை இங்க இருந்து எடுக்கவே முடியாது. அவங்க போட்டோவை மட்டும் இல்ல, நீ கனவு கண்டுகிட்டு இருக்க எதுவும் உன்னால இங்க பண்ண முடியாது. நான் பண்ணவும் விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. மனோகரி, நீ நல்லவன் நினைச்சுதான் நான் ஏமாந்துட்டேன். ஆனா என் தங்கச்சி என்ன மாதிரி கிடையாது. நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் அவ உனக்கு 2 மடங்கா திருப்பி கொடுக்க போறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.